வணக்கம். நான் உங்களுடன் கோரைக்கு எஸ் மணிகண்டன் சம்பந்தம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக மணிமேகலை சித்த வைத்தியசாலை சீர்காழி. இப்போ நிறைய யூடியூப்ல எல்லா இடத்துலையும் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதாவது சித்த வைத்தியத்திலையும் சில மூலிகைகளோட தன்மைகள் குணங்கள் வித்தியாசப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் குப்பைமணி எடுத்துங்க. குப்பைமணிகளை சில நல்ல குணங்களும் இருக்கு, கெட்ட குணங்களும் இருக்கு. குப்பைமணியை அதிகமாக நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது. அதே போல் நிறைய மூலிகைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மூலிகை எடுத்து இது உள்ளுக்கு சாப்பிடுங்க, இந்த மூலிகை எடுத்து அப்படியே பச்சையா சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க சொல்றாங்க. பட் பாத்தீங்கன்னா எல்லா மூலிகைகளும் ஒரு குணங்கள் உண்டு. நல்ல குணங்கள் உண்டு, கெட்ட குணங்களும் உண்டு. ஏன்னா அதிகமா அதை எப்படி பயன்படுத்தணும், அதை எந்த வகையில அதை சாரா எடுத்தோ இல்ல இலையா, சில பொருளை இலையாவே நம்ம சாப்பிடலாம், சில பொருளை பாடம் பண்ணி தான் சாப்பிடணும், சில மூலிகை பொருள் கூட சேர்த்து தான் வச்சு சாப்பிடணுன்றது ஒரு கணக்கு இருக்கு. இது முறையான வைத்தியர்களால் மட்டும்தான் தெரியும். சில பேர் எல்லாரும் பாத்தீங்கன்னா பச்சையா அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு ஏதோ ஒண்ணு ஆயிடுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இப்ப அலோபதியில ஒரு 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 குணம் இருக்கிறப்பல, ஒரு மரபு இருக்கிறப்பல சித்த வைத்தியத்திலையும் ஒரு குணங்கள் இருக்கு. இது கெட்ட குணங்களும் இருக்கு, நல்ல குணங்களும் இருக்கு. இது சில பேர் யூடியூப்ல எல்லா சேனல்லையும் பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லதை பத்தி தான் சொல்றாங்க. அதுல உள்ள தீமைகள் சில கருத்துக்களை யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை எங்க வீடியோ நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு பொருளை பத்தி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இடையில ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், ஜாதிக்காய குணங்கள், நல்ல குணங்கள், கெட்ட குணங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இதே போல ஒவ்வொரு காய்களுக்கும் உண்டு, அது போல ஒரு மர பட்டைகளுக்கும் உண்டு, ஒரு மர இலைகளுக்கும் உண்டு, பூக்களுக்கும் உண்டு. இது போல எல்லாத்தையும் உள்ளுக்கு சாப்பிட கூடாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை சாப்பிடுங்க. இது போல நீங்க இதை சில இது உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கால் பண்ணி கூட கேளுங்க, இதை எப்படி சாப்பிடணும், எந்த வகையான சூழ்நிலைகளை இதை உட்கொள்ளலாம், கால சூழ்நிலைக்கு ஏற்ப கூட ஒரு பொருளை சாப்பிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெப்ப காலத்துல ஒரு பொருள் இருக்கும், மழை காலத்துல ஒரு பொருள் இருக்கும். இது போல ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல மொத்தம் 6 காலங்கள்ல 6 பயிர்கள் இருக்கும். அப்ப காலங்களை பார்த்தீங்கன்னா 6 பிரிக்கிறாங்க. பனிக்காலம், இது போல 6 காலங்களை பிரிக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு மூலிகை பொருட்கள் விளையிறாங்க, ஒவ்வொரு மூலிகை பொருட்களோட குணங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க சாப்பிடணும். தவிர்த்து கண்ணாப்படான்னு எல்லாம் சொல்றதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல்ல வேற வியாதிகள் ஏற்படும், வேற தீமைகள் ஏற்படும். உயிர் போகாது, பட் வேற விளைவுகளை உருவாக்கும் என்பதை உங்களுக்கு தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.